கேவி பள்ளி ஆசிரியர் ராமச்சந்திரன் சோனி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். வணக்கம். அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன பணியாளர்கள், இராணுவத்தினர் ஆகியோரின் குழந்தைகளை குறைந்த செலவில் படிப்பிப்பதற்காக கேந்திரிய வித்யாலயா பள்ளியானது ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. இவர்களின் குழந்தைகளை தவிர மீதி காலி இடங்கள் இருந்தால் பொது தரப்பினர்களுக்கும் இந்த இடமானது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலும் இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளி இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளியில் ஆர்ட் கற்றுக் கொடுக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஆசிரியர் ராமச்சந்திர சோனி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே பள்ளியில் படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரிடம் பாலியல் ரீதியான சீண்டல் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளார். தலைமை ஆசிரியர் நடத்திய விசாரணையில் ஆசிரியர் ராமச்சந்திர சோனி மீது பல மாணவிகள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மாணவிகள் தலைமை ஆசிரியரிடம் மேலும் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. தலைமை ஆசிரியர் விசாரித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ராமச்சந்திர சோனியை தற்காலிக பணியிட நீக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து தலைமை ஆசிரியர் மாவட்ட குழந்தை நல அதிகாரிக்கு தகவல் கொடுத்த தகவலின் பேரில் விசாரித்த அதிகாரி நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தார். இது குறித்து குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் உத்தரவின் பெயரில் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆஷா ஜவஹர் தலைமையில் போலீசாரிடம் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையில் ஆசிரியர் ராமச்சந்திர சோனி பல்வேறு மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் போலீசார் நடத்திய விசாரணை பேரில் ஆசிரியர் ராமச்சந்திர சோனி என்பவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் இவர் மாநிலங்களில் உள்ள பல பள்ளிகளில் வேலை செய்ததாகவும் தற்போது நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய கேவி பள்ளியில் வேலை பார்த்து வருவதாகவும் தெரிய வந்தது. இந்த நிலையில் குற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீசார் இந்த வழக்கு பதிவானது தற்போது செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.